தேவன் தோன்றும் போது இருள் மாறும், நம்பிக்கையின் தீயாய் ஒளி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், சமாதானம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பூமிக்கு உப்பாய் இருக்கிறார்கள். நாம இந்த பூமியில இல்லாவிட்டால் இந்த பூமியை கர்த்தர் அழித்து விடுவார். இந்த பூமி வெறுமையானது. அப்படிதான் சோதோம் குமார பட்டணத்துல ஒரு நீதிமானாகிலும் இல்லை, ஒரு பரிசுத்தவானாகிலும் இல்லை. ஆகவே கர்த்தர் அந்த சோதோம் குமார பட்டணத்தை அழித்து போட்டார். அதில் இந்த லோத்தை மாத்திரம் தப்புவித்துக் கொண்டார். இன்றைக்கும் இந்த ராஜ்யத்திலே, இந்த இடத்திலே, இந்த தேசத்திலே நீதிமான்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் இல்லாவிட்டால் அதே நிலைமைதான். சோதோம் குமார பட்டணம் எப்படி அழிந்ததோ அதே போல அழிவதற்கு காரணமாகிவிடும். இன்றைக்கு திறப்பிலே நின்று நீங்களும் நானும் ஜெபிக்கிறபடினால் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஆசீர்வாதத்துக்கு காரணமாயிருக்கிறோம். இந்த தேசம் உயிரோடு இருப்பதற்கு நாம் காரணிகளாயிருக்கிறோம். இல்லாவிட்டால் வெளியே கொட்டப்படுவதற்கு ஏற்ற ஒரு ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் உணவுகளாய் இந்த தேசம் இருக்கும். அல்லேலூயா. நாம பூமிக்கு ஒப்பாயிருக்கிறோம். எதனால ஒப்பாயிருக்கிறோம் தெரியுமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய இந்த ராஜ்யத்துக்கு நாம் சாட்சிகளாய் இருப்பதனால, முன்மாதிரியா நடப்பதனால இந்த பூமிக்கு நாம ஒப்பாயிருக்கிறோம். நாம முன்மாதிரியா இருக்க வேண்டும். கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றால் மாத்திரம் போதாது. கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை தரித்திருக்க வேண்டும். தேவனுடைய சாயலாக இருக்க வேண்டும். அவரை போல நாம வாழணும். அவரை போல நாம பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் முன்பதாக ஆமென் யோக்கியமானவைகளை பேசி, யதார்த்தமானவைகளை அறிவித்து, முன்மாதிரியாக நடந்து தேவனுடைய பக்திக்கேற்ற பயப்படுதல், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருதயத்துல இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே நாம் முன்மாதிரியாக இருப்பதற்கு அடையாளம். நம்மை பார்க்கும் பொழுது நம் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் பார்க்க வேண்டும், கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ஆகவேதான் நம்முடைய பேர் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். இப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கே மனம் திரும்புவது அவசியம். இல்லாவிட்டால் நாம உப்பா இல்லாவிட்டால், சாரமற்று போனால், முன்மாதிரியாக இல்லாவிட்டால், கீழ்ப்படுதல் இல்லாவிட்டால், அவரை போல மாறாவிட்டால் கர்த்தராகிய தேவன் இந்த பூமிக்கு நம்மை ஒப்பாயிராதபடிக்கு சாரமற்றவர்களாய் இருக்கிறபடினால் வெளியே கொட்டி போடுவார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றும் அவரை போல வாழாதவர்கள் எரிநரகத்துக்கு ஏதுவானவர்களாய் இருப்பார்கள். இன்றைக்கு ஒருவேளை அப்படி இருப்பீர்களானால் மன திரும்புகள், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், தேவனுக்கு பிரியமானவர்களாக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீ தொட்டபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பயந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், பூமிக்கு ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்யும். சாட்சி உள்ளவர்களாய், அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய், அநேகருக்கு எடுத்துக்காட்டு உள்ளவர்களாய், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீர் மாற்ற வேண்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்புரவாகிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனாகிய கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில்